எவ்ரிவன், வெல்கம் டு மை ஜஸ்ட் குட்டி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, கார் சர்வீஸ் பண்ணுறதுக்காக சர்வீஸ் சென்டருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபேட்பில்னு ஒரு இடத்துல தான் நம்ம காரை வாங்கணும். ஸோ அங்கே தான் இன்றைக்கி காரை சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். சர்வீஸ் சென்டருக்கு வந்தாச்சுங்க. இங்கே தான் நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ணணும். நம்ம பார்க் பண்ண உடனே அந்த சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, வாட்ஸ் த ப்ராப்ளம்லாம் கேட்டுட்டு நம்மளோட இன்சூரன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆகுமா இல்லை யூ ஹாவ் டு பேவான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம காரை நம்ம விட்டுருக்கோம், நம்மளுக்கு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணலாம். நம்ம இன்சூரன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களோட இன்சூரன்ஸில் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆட்டோ பார்க் கலிஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நம்ம காரை சரி பண்ணி தர போகிறாங்க. ஆக்சுவலி இதாங்க பிரச்சனை. காரை சுற்றி ஆல்ஃபபெட்ஸ் யாரோ ஸ்க்ராட்சை போட்டு வச்சுருக்காங்க. இதை தான் நம்ம இன்றைக்கி சரி பண்ண வந்திருக்கோம். ஸ்க்ராச்சஸ்லாம் சரி பண்ணுறதுக்கு 2 hours ஆகும்னு சொன்னதுனால கஸ்டமர் லான்ச்சில் வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்தால் சரி காஃபி குடிக்கலாம். ஃப்ரெஞ்ச் வெண்ணிலான்னு ஒன்று இருந்துச்சு, அதை ட்ரை பண்ணோம். அதனால சூப்பராக இருந்துச்சு. காஃபி குடிச்சிட்டு எப்படி டைமை வந்து நம்ம கில் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியவே இல்லை. கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க ரொம்ப நேரம் உட்கார மாட்டாங்கல்ல, ஸோ கிட்ஸ்க்காக ஒரு டாய் ஏரியாலாம் வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தோங்க. டிவி பார்த்துட்டு சரி ரொம்ப போர் அடிக்குதுன்னு வெளியில் வரலான்னு வெளியில் வந்தோம். அன்றைக்கின்னு பார்த்து சன்னி டே, வெதர் பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. வெளியில் வந்தால் செம்ம ஹாட்டு. அங்கே பார்த்தீங்களா ஃபேட்பில் ப்ரீ ஓன்டு வெஹிக்கிள்ஸ். நம்ம செகண்ட் ஹேண்டில் கார் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். நல்லா சூப்பராகவே இருக்கும் புது கார்ஸ் யூஸ் பண்ணது. பாலிஷ் போட்டு அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணி சூப்பராக கொடுத்துட்டாங்க. ஃப்ளாக் பார்த்திங்களா மிடில் ஹாய்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி மறக்கவே முடியாத ஒரு நாள் 9/11. கார் சர்வீஸ் முடிச்சுட்டு ஐஹாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. அமெரிக்காவில் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்னா அது ஐஹாப்பும் ஒன்று. இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ். நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்பிள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற iPhone 16 வாங்கலான்னு கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் இருக்கிற இந்த சிட்டியில் இது ஒரு கிராமம்ன்றதுனால இங்கே ஆப்பிள் ஸ்டோர் இல்லை. நாங்கள் ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சா வால்மார்ட், சாம்ஸ் கிளப் இல்லைன்னா ஏதாவது ஒரு கெரியர் மூலமாக தான் வாங்க முடியும். இல்லைனா இப்போ நம்ம போகிற இந்த பெஸ்ட் பையில் தான் வாங்க முடியும். சரி பெஸ்ட் பை போய் வாங்கலான்னு போயிருக்கோம். பார்ப்போம் வாங்க. பழைய ஐஃபோன்ஸ் தாங்க டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. 15, 14, 13 மட்டும்தான். ஐஃபோன் பார்க்கலான்னு போனால் ப்ரீ ஆர்டர் பண்ணால் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தால் சாம்சங் பார்த்திங்கன்னா ஃபோல்டு, ஃப்ளிப்னு சூப்பராக அவங்களோட டிசைன்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த வருஷம் ஒரு புது டிசைன் எதிர்பார்க்கலான்னு பார்த்தா அதே பழைய டிசைனை வச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்க. வந்தாச்சு. ஆப்பிள் iPhone 16 தான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் சாம்சங்கோட ஃப்ளிப்பு, ஃபோல்டு இந்த மாடல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன்.
இது பார்த்திங்கன்னா சாம்சங்கோட கேலக்ஸி ரிங். இது எஸ்பெஷலி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் இருக்குது. பேட்ரி சார்ஜ் பண்ணணும், நிறைய இருக்குது. இது வந்து ரிங்கோட மெஷர்மெண்ட், நம்ம கைக்கு என்ன நம்மளுக்கு செட் ஆகுமோ அந்த மெஷர்மெண்ட் வச்சு வாங்கிக்கலாம். அதுக்காக இது வச்சுருக்காங்க. கெரியர் ஃப்ரீ ஐஃபோன் 16 நம்மளுக்கு வேணும். ஸோ 1 மந்த் அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை காய்ஸ்.